வணக்கம். எதிரியை வாய்க்கட்டும் மந்திரம். நம்மளை எதிர்த்து பேசாமல் இருக்க ஒரு மந்திரத்தை பார்க்கலாம். இது ஒரு பிரயோக மந்திரம். எப்போது வேணும்னாலும் இந்த மந்திரம் ஜெபம் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேர பொழுது இருக்குது இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய் அல்லது ஞாயிறு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அல்லது நைட்டாக இருந்தாலும் 9 மணிக்கு மேலே இந்த பூஜையை பண்ணலாம். இதுக்கு பெருசாக படையலும் ஒன்றும் தேவையில்லை. சின்னதாக ஒரு படையல் போதும். அவல், பொரி, கடலை, வெற்றிலைப்பாக்கு, பத்தி, அவ்வளோதான் நீங்கள் பண்ண போகிறது. பூஜை பண்ணும்போது உத்திராட்சி மாலை 108 கொண்டதை எடுத்துக்கோங்க. நீங்கள் கிழக்கு முகமாக பார்த்து தான் உட்காரணும். இந்த மந்திரம் தான் நான் கொடுக்குறேன். கடைசியாக மந்திரம் 1008 டைமு நீங்கள் சொல்லணும். சொன்னால் சித்தியாயிரும். பிறகு உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ உங்கள் எதிரியை வாய் கட்டணும் அல்லது மற்றவங்கள வாய் கட்டணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை 11 முறை அல்லது 21 முறை சொன்னால் அவங்களுடைய, அதாவது உங்களுடைய எதிரியுடைய வாய் கட்டி விழுந்து விடும். அவ்வளோதான். நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து இதை தப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.